ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்துடைய மைய சொல் என்னது தெரியுமா? அது கடந்த வாரத்துடைய பிரசங்கம். இந்த மாதத்துடைய மைய சொல் காத்திருத்தல். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாள் என்ன நாள்? குருத்தோலை ஞாயிறு, ஓசன்னா ஞாயிறு, பாம் சண்டேஸில் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்போது இந்த நாளுக்கும் இந்த காத்திருப்புக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஹல்லேலூயா. வேதம் சொல்லி பாருங்க, சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூர், எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காத்திருப்பதை குறித்து தியானிக்கிற நாம இந்த நாளில் இன்றைக்கு ஏறத்தாழ 2000 சில்லறை வருஷங்களுக்கு முன்னதாக இன்றைக்கு இதே நாளில் பெரிய திரள் கூட்டம், யூதர்கள் கூட்டம், பெரிய கூட்டம், ஆண்டவர் இயேசு எருசலேமுக்கு வருகிறார், பண்டிகைக்கு வருகிறார், பண்டிகை கொண்டாட வருகிறான்னு சொன்ன மாத்திரத்தில் அவரை வரவேற்கிறதுக்கு பெரிய திரள் கூட்டம் வந்தவங்க சும்மா இல்லை. என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இன்றைக்கி வார்த்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையின்படி மரக்கிளைகளை தரித்து அவர் வர்ற வழியில் இப்படி பரப்புறதும், அவங்கவுங்க போட்டுக்கிற வஸ்திரத்தை மேல் வஸ்திரத்தை கலட்டி விரிக்கிறதும் மாத்திரமில்லை, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனமாக கேளுங்க. இப்படி ஆர்ப்பரிக்கிற பொழுது அவர் சொன்ன முக்கியமான ஒரு வார்த்தை ஓசன்னா. சொல்லுங்க, ஓசன்னா. இந்த ஓசன்னா என்று சொன்னால் கர்த்தாவே ரட்சியும் அர்த்தம். சொல்லுங்க, ஓசன்னான்னு சொன்னால் கர்த்தாவே ரட்சியும் என்று சொல்லி அர்த்தம். இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க சொன்னதை சகரியா தீர்க்கதரிசி ஏறத்தில் அதுக்கு முன்னாடி 500-600 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்க தரிசனமாய் அவர் உரைக்கிறார். அப்படி உரைக்கிற பொழுது அவர் இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். எங்கே? எருசலேமுக்கு வருகிறார். அவரை 3 பேரை சொல்லி தீர்க்கதரிசி என்ன செய்ய அறிமுகம் பண்ணுகிறார். அவர் நீதியுள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவர். இவர் வருகிற வாகனம் கழுதையின் மேல். ஆமென். இந்த 3 அவருடைய பேரை சொல்கிறவருடைய மைய பேர் என்ன பாருங்க? ரட்சிக்கிறவர். இவர் நீதியுள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவர். இதில் ரட்சிக்கிறவர் என்பதை மையமாக சொல்கிறார். இப்போ இவங்க பழைய ஏற்பாட்டில் சொல்லும்போது ஓசனான்ற வார்த்தை அவங்க பயன்படுத்தலை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இவங்க என்ன வார்த்தை பயன்படுத்துகிறாங்க? இயேசுவுக்கு வரவேற்புக்கு ஓசன்னா என்று பயன்படுத்துகிறாங்க. அதில் என்ன வார்த்தை இருக்குது? கர்த்தாவே ரட்சியும். அப்போது ரட்சிக்கிறவரை எங்கள் கர்த்தாவே எங்களை ரட்சியும் என்று சொல்லி இவர்கள் ஆர்ப்பரித்து யூத ஜனங்களை வரவேற்கிறார்கள். சரி, இது டெக்ஸ்ட்டு, இது தேவ சமூகத்தில் நடந்த காரியம், இது எழுதப்பட்டிருக்கிற காரியம், உரைக்கப்பட்ட சொற்கள். இப்போ காத்திருக்கிறத குறித்து தியானிக்கிற நாம எதை குறித்து தியானிக்க போகிற சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த யூதர்கள் ஏறத்தாழ திரள் கூட்ட ஜனங்கள், அவங்க அநேகர் வந்து ரட்சியும் கர்த்தாவே, கர்த்தாவை ரட்சியும், கர்த்தாவை ரட்சியும், ஓசன்னா ஓசன்னா ஓசன்னு சொல்லி ஆர்ப்பரித்து சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்று ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், எத்தனை நாள்? 5வது நாள். வியாழன் மாலை தொடங்கி அந்த வெள்ளி காலை வரை பயங்கரமான ஒரு இக்கட்டு. அனைத்து யூதர்களும் அப்படியே டேர்ன் ஓவர் ஆகிட்டாங்க, மாறிட்டாங்க. அனைத்து யூதர்கள் எப்படி மாறிட்டாங்க தெரியுமா? இவனை சிலுவையில் அறையும். பிலாத்துக்கு முன்னாடி கூடி வந்த பரிசேயர்கள், வேதபாரர்கள், ஆசாரியர்கள் எல்லாரும் இந்த ரட்சியும் கர்த்தாவே என்று சொன்ன ஜனங்களை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் சொல்லி கத்துப்படி சொல்லிட்டாங்க. ரட்சிப்புக்கு வேதம் சொல்கிறது 3:26 புலம்பொழி புத்தகத்தில், கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது.
இன்னைக்கு நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஒரு நாள் கர்த்தர் தம்முடைய அந்தரங்க வருகையில் வருவார். அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். அதுக்கு ரட்சிப்பு என்பது அவசியம். அதுக்கடுத்து பகிரங்கமாக ஒரு நாள் வெண்குதிரையில் வருவார். அந்த வருகையில் பூமி இருந்தோம்னா செத்தோம், தொலைஞ்சோம். கவனம், அந்த வருகை வெண்குதிரையில் வருகிற வருகை சங்காரத்துக்காகவும் நியாயத்திற்காகவும் வருகிற வருகை. அந்த வருகையில் யாரும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கவனமாக இருங்க. அவர் கழுதையின் மேலே வந்த வருகையை பறைசாற்றி ஓசன்னா என்று சொல்லி வரவேற்ற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போயிருக்கணும். ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? பிலாத்து வந்து பேசுகிறார், இந்த நீதிமன்றம் ஒரு குற்றம் இல்லையே, நான் தண்டித்து விடுதலை செய்ய போகிறேன்னு சொன்ன மாத்திரத்தில் எல்லாரும் கத்துனாங்க. எப்படி தெரியுமா? இவனை அகற்றும், சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும் அறையும் என்று சொல்லி என்ன சொன்னாங்கன்னா கத்துறாங்க. கத்திரிக்கு சோதரம் யோவான் 19:14-15. அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமாய் இருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். அவர்கள், இவனை அகற்றும் அகற்றும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசிரியர் பிரதியுத்தரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள். கவனிக்கிறீங்களா? யூதர்கள் 5 நாளைக்கு முன்னாடி யூதர்கள் திரள் கூட்ட ஜனங்கள், இவங்க தான் எருசலேமில் இருந்தவங்க தான் ஓசன்னா ஓசன்னா ரட்சியும் ரட்சியும் என்று சொல்லி கூப்பிட்டாங்க. இப்போது அகற்றும் அகற்றும், சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் கூக்குலிடுகிறார்கள். கவனிங்க, ரட்சிப்புக்காக ஜெபித்தவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்களா? சரி, அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன நடந்துச்சு? இல்லாட்டி ரட்சிப்புகள் அவங்க என்னத்தை கேட்டுக்கிட்டாங்க? வசனம் சொல்லுது, மத்தேயு 27:20-25 வரைக்கும் வாசிக்க போகிறோம். சத்தமாக வாசிக்க வைப்போம். மத்தேயு 27:20-25 வரை. தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். தேசாதிபதியோ, ஏன், என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள், அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்க பார்த்துக்குங்க. அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். ஸ்தோத்திரம். ஒரு 5 நாளைக்கு முன்னாடி கர்த்தாவே ரட்சியும் கர்த்தாவே ரட்சியும் சொன்ன ஜனங்கள் 5 நாளைக்கு பிற்பாடு பிலாத்துக்கு முன்னாடி விசாரணை செய்கிற பொழுது எப்படி சொல்கிறாங்க? இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலேயும் எங்கள் பிள்ளைகள் மேலேயும். ரட்சிப்புக்கு பதிலாக சாபத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கவனிக்கிறீங்களா? தேவ பிள்ளைகளே, யூதர்களை போல நம்ம இருக்கக்கூடாது. நல்லா ஆராதிக்கிறோம், நல்லா ஜெபிக்கிறோம், நல்ல வேதம் வாசிக்கிறோம். ஆனால் குறித்த நேரம், கொஞ்சம் இடுக்க நேரம் அந்த மாத்திரத்தில் மறுதளிக்கவே கூடாது. எந்த காலத்துக்கு கூட நினைச்சிடக்கூடாது, மறுதளிச்சிடவே கூடாது. ரட்சிப்புக்கு எப்போவுமே நல்ல அறிக்கை செய்யும். நமக்கு தெரியாமையே ஏசுனார குறை சொல்லுவோம். ஏக்கா நான் நல்லா தானக்கா ஜெபிக்கிறேன், ஏக்கா இந்த பாடு, ஏன் சோதனை, என் குடும்பத்தில் தானே இந்த போராட்டம் இருக்குது, என் குடும்பத்தில் தானே ஜெபிக்கிறேன், உபாசிக்கிறேன், வேதத்தை அப்படி தான் விழுந்து வாசிக்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் பாடிக்கிட்டே இருக்கிறேன், துதிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இருங்க, தொடர்ந்து செய்யுங்க, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லிங்க, சாபத்தை வாங்கிறாதீங்க. இந்த இயேசுநாதர் ஏன் இதை கண்டுக்கிற மாட்டார்? அப்போ இயேசுநாதர் நீங்கள் குறை சொல்கிறீங்கன்னு அர்த்தம். இயேசுநாதர் ஏன் இதை பாட மாற்ற மாட்டார்? வேதம் சொல்லு தெளிவாக, நிச்சயமாக முடிவு உண்டு. நீ நம்புகிற நம்பிக்கை உன்னால் வீண் போகவே போகாது. ஆனால் அந்த நம்பிக்கையை குலைச்சிட்டு ஏன் இந்த பாடு அறிக்கை செய்யுங்க, இந்த பாடு மாறும், இந்த வேதனை நீங்கும், என் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படுவாங்க, என் குடும்பம் முழுவதும் காப்பாற்றப்படுவாங்க, இந்த சுகவீனம் மாறும், இந்த பலவீனம் மாறும்.
இந்த தரித்திரம் மாறும், இந்த ஏழ்மை நிலை மாறும், நான் செழிப்படைவேன், கர்த்தருக்கு நான் செழிப்பாய் வாழ்வேன். அறிக்கை செய்யுங்க. நிச்சயமாய் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் காத்திருக்க தேவ பிள்ளைல ரட்சிக்கப்படலையா குடும்பத்தில், கர்த்தர் நிச்சயமா ரட்சிப்பார். கர்த்தர் நிச்சயமா என் குடும்பத்தில் எல்லாரையும் ரட்சிப்பார். அறிக்கை செய்யுங்க. நீங்க அதுக்கு மாறாக ஏன் இப்படி ஆண்டவரை குறை சொல்லாதீங்க. இந்த யூத ஜனங்கள் 5 நாளைக்கு முன்னாடி ரட்சியும் கூப்பிட்டாங்க. இப்போ சிலுவையில் யாரையும் சிலுவைன்னு சொல்லிட்டு இதோட முடிச்சுட்டாலும் தப்பிச்சிருப்பாங்க. இவன் ரத்த பழி எங்க மேலேயும் எங்கள் பிள்ளையின் மேலேயும். இதனால தான் ஹிட்லர் காலம் வரைக்கும் அடி நொறுக்குதல் துன்பம் எத்தனை வேணும், லட்சம் ஜனங்களை சுட்டு தள்ளிட்டான். காத்திருக்க தேவ பிள்ளைகளே, வெட்டி கொண்டு போட்டுட்டான். ஜாக்கிரதை. ஆண்டு சமூகத்தில் நாமே நம்ம வாயில் கெட்டு போகக்கூடாது. அந்த தமிழ் குரலா பாவா நுணலும் தன் வாயால் கேடும். தவளை எதனால் கேட்டுச்சு? அது சும்மா இருந்துட்டா பரவாயில்ல, பழைச்சி போயிடும். அது வாயை கத்திக்கிட்டே இருந்துட்டு கரெக்டாக கத்திர எடுத்துக்கிட்டே பாம்பு வந்துடும், பிடிச்சி போட்டு போயிடும், சாப்பிட்ரும். ஜாக்கிரதை. ஏற்று பேசாதீங்க, முறுமுறுக்காதீங்க, காத்திருங்க. இந்த ஜனங்கள் காத்திருக்கலை. கர்த்தாவை ரட்சின்னு சொன்னால் 3:26 வசனம் சொல்லுகிறது புலம்பல்ல. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு ரட்சின்னு சொல்கிறீங்களே, அந்த ரட்சிப்புக்கு நீங்கள் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். நம்பிக்கையோட காத்திருக்கணும். இதான் இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை. அப்போ ஓசன்னான்னு சொல்லிட்டு அடுத்து அறையும் சொல்றதை விட பேசாம போன வாரம் தியானிச்சோம்ல, சும்மா இருக்குது உங்களுக்கு பேலன். சும்மா இருந்துருங்க. அவரை உயர்த்த வேண்டாம், அவரை தாழ்த்த வேண்டாம், அவரை குறை சொல்ல வேண்டாம், அவர் புகழ்ந்து பாட வேண்டாம், அதுக்கடுத்து அவரை குறை சொல்ல வேண்டாம். சும்மா கூட இருந்துருங்க. ரட்சிக்கப்பட்ட நிலைமையில் இருந்து தேவசனம் காத்துக்கு தேவ பிள்ளைகள் இதனால் ஆண்டு சொல்லுகிறார், கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. நம்பிக்கை வேணும், காத்திருக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்பிக்கையோடு காத்திருக்க முடியாது. கர்த்தர் பயங்கரமான மகிமையான காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு காத்திருந்தவங்க இயேசுநாதர் பிறந்த பொழுது கண்ணால் கண்டாங்க. இயேசுநாதர் வருவார், இயேசுநாதரை விட மேசியா இந்த பூமியிலே பிறப்பார், மேசியா நீ பாப்பன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு மனுஷன் சிமியோனுக்கு அவர் என்ன சொல்ல திருமணம் பெற்றிருந்தார். அவன் நம்பிக்கையோடு காத்திருந்தான். பார்த்தீங்கன்னா காத்திருந்த அவனுக்கு கண்கள் ரட்சினித்தை கண்டான். மேசி அந்த பூமியில் பிறக்க போறா, அந்த மேசியாவை நான் பார்ப்பேன், கண்டிப்பாக பார்ப்பேன்னு சொல்லி சிமியோன் சொன்னான். அவளோடு காத்துக்கிட்டான். அவனுடைய காத்திருப்ப அவன் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டான். நிறைய நான் கண்ணார கண்டான், என் ரட்சியத்தை கண்டது அப்படின்னு சொல்லுகிறான். லூக்கா சுவிசேஷத்தில் 2வது இடத்துல 24 to 32 வரைக்கும் வாசிக்கிற பொழுது இயேசுநாதரை இங்கே பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு ஆலயத்து கொண்டு வராங்க. அப்படி வந்தபோது இயேசுநாதரை கையில் வாங்கி கர்த்தரை மகிமைப்படுத்தினான் சிமியோன். எத்தனை பாக்கியம் பாருங்க, எத்தனை பாக்கியம் பாருங்க. அதில் 24 வாசிக்காட்டு கொண்டு 30, 31, 32 வாசி வைப்போம். உம்முடைய ரட்சணியத்தை என் கண் கண்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நம்ம கடகடன்னு போவோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. நம்பிக்கையோடு காத்திருக்கணும். நாம் எபிரேயர் 3:14 அடிக்கடி வாசிப்போம். அருமையான ஒரு வார்த்தை. நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாயில் பங்கு வேணா. இந்த அதாவது ஸ்டார்டிங் பாயிண்டில் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் என்ன ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அதே ஓட்டத்தை பண்ணால் 100 மீட்டரில் பரிசு வாங்கிடலாம். ஆனால் போக போக ஸ்தம்பிச்சுட்டோம்னா போச்சு. அதுபோல் அந்த கிலோமீட்டர் கணக்கில் ஓடுவாங்க பார்த்தீங்களா, மராத்தன் ஓட்டம். இந்த மராத்தன் ஓட்டத்தில் பந்தயத்தில் கலந்து கொண்டவங்க ஸ்டார்டிங்கில் மெதுவாக ஓடுவாங்க. அவங்க மெதுவாக ஓட கடைசி வரைக்கும் மெதுவாக ஓடிட்டாங்கன்னு ஜெயிச்சிருவாங்க. இந்த வேகமாக ஓடிட்டான் தவிச்சு பண்ணிச்சிருவாங்க. அது கிலோமீட்டர் கணக்கில் ஓடுற ஓட்டம். தவிச்சு பண்ணிச்சிருவாங்க, அவங்க ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து ஓடவே முடியாது. அதில் ஒரே சீர் வேண்டும். என்ன தொடங்குறோமோ அது கடைசி வரைக்கும். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை, இயேசு மேலே வச்ச நம்பிக்கை, தேவன் மேலே வச்ச நம்பிக்கை முடிவு வரைக்கும் நம்ம வச்சிட்டோம்னா நாம் கிறிஸ்துவத்தில் பங்கு பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. ரட்சியும் கர்த்தாவை கூப்பிட்ட ஜனங்கள் 5 நாளில் அப்படி டைவேட் ஆகிட்டாங்க, அப்படி மாறி போயிட்டாங்க.
வேண்டாம். இன்றைக்கி காத்திருக்கு, நாம் கடைசி வரை காத்திருப்போம். எந்த காரணத்தை கொண்டு எந்த சூழ்நிலையும் உங்களையும் தேவனை விட்டு பிரிக்கிற சூழ்நிலை எத்தனையோ வரும். உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரும், பிசாசு கொண்டு வருவான், உங்கள் பிள்ளைங்க கொண்டு வருவாங்க, கணவன் மனைவி யாருனாலும் கொண்டு வருவாங்க, நண்பர்கள் கொண்டு வருவாங்க. உங்களையும் தேவனை விட்டு பிரிக்கிற எந்த சூழ்நிலையும் பிரிஞ்சு போயிடாதீங்க. ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருங்க. ரட்சிப்பார், நிச்சயமாக ரட்சிப்பார். தேவஜனம் நிச்சயமாக ரட்சிப்பார். அந்த ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கணும். அவருடைய சமூகத்தில் தொடர்ந்து தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்வில் அற்புதங்கள் அதிசயங்களாக செய்யும்போது, அந்த அற்புதங்கள் அதிசயங்களாக பார்க்குற நம்ம யூதர்களை போல் இயேசு நார்மலாக நம்பிக்கை வைப்போம். ஆரம்பத்தில் ஆனந்தம் முதல்ல வந்த மாத்திரத்தில் கண்டிப்பான வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வாங்க. ஆனால் இந்த இயேசுவை கடைசி வரைக்கும் பிடிச்சிக்கணும். இவங்க ரொம்ப அற்புதங்களை பார்த்தாங்க. பிறவி குருடனை சுகமாக்கிட்டாரு. வெறும் 5 அப்பத்தை கொண்டு 5000 குடும்பங்களை போஷிச்சாரு. இதனால் பார்த்தவங்க நினச்சினாங்க, இன்னும் எங்களை ரட்சிக்க மாட்டவரை, நீங்கள் தான் ராஜா. இப்போ ஏன் தலையில் மாறி போயிட்டாங்க? ராஜா சேவகனால் பிடிக்கப்பட்டு பிலாத்து அரண்மனை போய் ஒரு கைதியை போல நிற்கிறார். இந்த ராஜா இன்னும் எப்படி நம்மளை ரட்சிப்பான்? தப்பு கணக்கு போட்டாங்க. இந்த ரட்சிப்பு இவங்க நினச்ச ரட்சிப்பு, இவர் ராஜாவா சிங்காசனில் உட்காந்து ரோமர்ட்டேருந்து விடுதலையாக்கி நம்மளை ஆளுகை செய்வார். அதுக்கு தான் இவங்க நினச்சிட்டாங்க ரட்சிப்புன்னு சொன்னாங்க. ஆனால் இவருடைய ரட்சிப்பு என்ன ரட்சிப்பு தெரியுமா? சிலுவையிலே ரட்சிப்பு. அந்த சிலுவை ரட்சிப்பு இவங்களுக்கு தெரியாதனால சிலுவை வரைக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவையில் சாக போகிற மனுஷன் நம்மளை ரட்சிப்பான்? சிலுவையில் அரைஞ்சு போட்டு தேவையே இல்லை. தப்பு கணக்கு என்னைக்கு போடக்கூடாது. கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தருடைய மகத்துவத்தை, கர்த்தருடைய மகிமையை குறைச்சி மதிப்பிடவே கூடாது. ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் தப்பு கணக்கு போடுறோம். விசுவாசத்தில் துவங்கிட்டோம்னா முடிப்பாருங்க, நிச்சயம் முடிப்பார். விசுவாசம் என்பது அது பயங்கரமான ஒன்று. இதை தேவன் வைக்கிற பொழுது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஸ்தோத்திரம். எனவே தேவ சமூகத்தில் நம்பினவர்கள், அற்புதத்தை கண்டு நம்பினவர்கள், அதற்கடுத்து அவர் இந்த நிலைமைக்கு வந்ததுனால இவரை கொண்டு நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படி சொல்லித்தான் என்ன சொன்னாங்க, தலையில் மாறிப்பட்டாங்க. இன்றைக்கி வசனத்தை கேட்குற தியானிக்கிற நாம் எக்காரணம் கொண்டும் இந்த தலைகள் நிலைமைக்கு போய்விடவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவராய் தேவன் நமக்கு சொல்கிற காரியம் ஏசாயா 45:22 காத்திருக்கிறதை குறித்து பேசுகிற கர்த்தர், இந்த காத்திருக்கிறவர்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த ரட்சிப்பில் காத்திருக்கிற நம்ம அவரை நோக்கி பார்த்து காத்திருக்கணுமா? பக்தன் பாடல் பாடினார் பார்த்தீங்களா? எப்போது வருவீரையா என்னுள்ளம் ஏங்குதையா. அவருடைய முகத்தை நோக்கி நிச்சயமா பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? இந்த ரட்சிப்புக்கு பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் என்னை நோக்கி பார்த்து காத்துருங்க. காத்துக்கின வசனம் அங்கே இல்லை, ஆனால் நம்ம தியானிக்கிறோம். அவர் எப்போ நம்ம விடுதலை செய்வார், அவர் எப்போ நம்ம காப்பாற்றுவான்னு சொல்லி அவரை நோக்கி காத்துக்கிட்டே இருக்கணுமா? எப்படி? இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் 123 சங்கீதம் 2 வசனம். வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கைகளை, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டின் கைகளை நோக்கி இருக்குமா போல். அடுத்து முக்கியமான காரியம் தான். அடுத்து எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே இரக்கம் செய்கிற வரைக்கும், பாருங்க, ரட்சிக்கப்படுற வரைக்கும் நான் என்ன செய்யணும்? என் இயேசுவையே நோக்கி அமர்ந்திருக்கணும், என் இயேசுவையே நோக்கி பாருங்க. அப்போ தான் எனக்கு ரட்சிப்பு. பூமியின் எல்லையும் உள்ளவர்கள் அவரை நோக்கி பார்த்து அப்படி சொல்ல காத்திருக்கும் பொழுது ரட்சிப்பு. நம்ம வாசித்த 30:18 இந்த மாதத்தின் மையவசம் சொல்லுது, அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளிங்கன்னா நம்பிக்கையோடு காத்திருக்கும்.
அவர் நோக்கி பார்த்து காத்துரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 Corinthians 15:2 வாசிங்க. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் மிருகமாய் இருக்குமே. பிரசங்கித்த பிரகாரம் நீங்கள் அதை கை கொண்டு நடக்க வேண்டும். உபதேசத்தை கேட்டு கை கொண்டு நடக்க வேண்டும். அப்போ தான் ரட்சிக்கப்பட முடியும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாச்சு. இந்த ரட்சிப்பில் 3 காலங்கள் உண்டு, அல்லது ரட்சிப்பில் 3 அனுபவங்கள் உண்டு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். ஏன் ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், ரட்சிக்கப்படுவேன். முக்காலங்கள் உண்டு. இதில் இந்த 3வது காலத்துக்குள்ளேயும் போனால் தான் நாம் நித்தியத்தில் போய் சேர முடியும். நான் ரட்சிக்கப்பட்டேன். இன்றைக்கி சபைக்கு வந்த அநேகர் என்ன செய்யறானா, இப்போ கூட 6 மணிக்கு வர வீட்டில் இருப்பாங்க. இப்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஏற்றுக்கொண்டு பின்வாங்கி போயிடறாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் அவங்க ரட்சிக்கப்படுவார்களா? இல்லை. இந்த முக்காலங்களுக்குள்ள ரட்சிப்பும் முக்காலத்தில் ரட்சிப்பும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன், ரட்சிக்கப்படுவேன். அதான் படுவேன்னு சொன்னால் அதான் நித்தியத்துக்கு போகிறது. நித்தியத்துக்கு போனால் தான் அந்த ரட்சிப்பு முடிவடையும். அப்போ தேவசமத்தில் உபதேசத்தை, பவுல் சொன்ன உபதேசத்தை யார் கை கொண்டு நடந்தார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். 119 சங்கீதம் 166 வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். ரட்சிப்பு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்யணுமா? வேத வசனத்தின்படி நடந்து கொள்ள வேண்டுமா? நீங்களாம் சொல்லுங்கள், எந்த வேத வசனம் கேட்குறீங்களோ அந்த வேத வசனத்தை நீங்கள் அப்படி கை கொண்டு நடக்கிறீங்களா? நம்மளால் முடியலை. கர்த்தாவே, நீங்கள் சொல்லுங்கள், என்னால் முடியலப்பா. அன்பு கூறுன்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு கசப்பாத்தா வருது, வெறுப்பாத்தா வருது, அன்பு கூறவே முடியல. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? கேளுங்க. நிச்சயமாக கசப்பை மாற்றி அன்பு கூர்முடியாக கர்த்தர் தலையிலாய் குணத்தை மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவரே, நீடிய பொறுமையாக இருக்க சொல்கிறீங்க, எனக்கு பொறுமையே இல்லை. உங்கள் வசனத்தின்படி நடக்க 4வது கனியாகிய நீடிய பொறுமை என்ற கனி எனக்கு வேணும். எனக்கு இல்லையே ஆண்டவரே, நான் விடுபட்டு போயிடுவேனோ, பரலோகத்துக்கு தவறி போயிடுவேனோ? கேளுங்க, நீடிய பொறுமையை கேளுங்க. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. கர்த்தர் தருவார், என் சுபாவத்தை மாற்றுவார். எதிர்த்து பேசி கோவப்பட்டு காரியங்கள் நடப்பித்து மேலும் மேலும் உக்கிரமாக நடக்கிற என்னையை கர்த்தர் தலைகளாய் மாற்றி பொறுமைக்கு ஒரு சான்றாய் வைக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதை செஞ்சாலும் எனக்கு கோபம் வருது, எதை செஞ்சாலும் எனக்கு மூர்க்கம் வருது, முன்கோபம் வருது. இதனால நான் தப்பு செஞ்சுறேன், அப்புறம் திரும்ப போய் மன்னிப்பு கேட்குறேன், அப்புறம் திரும்ப தப்பு செய்கிறேன். வேண்டாம். ஆண்டவர்கிட்ட நீடிய பொறுமைக்காண்டி திரும்பி கேளுங்க. கேட்ட மாத்திரத்தில், நீடிய பொறுமை கேட்ட மாத்திரத்தில் பாருங்கள், கேட்டு கொஞ்ச நேரத்தில் இன்றைக்கி ஒரு பயங்கரமான கோபம் தான் வரும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அப்படி பின்வாங்கி போயிடக்கூடாது. அதில் ஆண்டவரை, இப்போயும் தப்பு செஞ்சுட்டேன், இப்போயும் மன்னிச்சிருங்க, இன்னும் எனக்கு நீடிய பொறுமையை தாங்க. திரும்பி கேட்போம். நிச்சயமாக இவர் தர வல்லவராக இருக்கிறார், கொடுக்க வல்லவராக இருக்கிறார், கொடுப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு மாத்திரம் தப்பு செய்யாதீங்க. இந்த பாருங்கள், தேட்டருக்கு போகாதீங்க. இந்த பாருங்கள், சீரியல் பார்க்காதீங்க. இந்த பாருங்கள், செல்ஃபோனில் ஏதோ ஆபாச காட்சிகள் வருது, அதை பார்த்துட்டு உங்கள் நேரத்தை போய்க்கிறாதீங்க. அதை கையாளுற காரியங்களை சரியாக இருங்க. தேவ சமூகத்தில் இருக்கிற நேரத்தை விட உலகத்துக்கு அதிகமாக நேரத்தை செலவழிக்காதீங்க. அநேக உபதேசங்களை, அநேக காரியங்களை கேட்குறோம். கேட்டுட்டு இந்த காரியங்களை திரும்பி போய் செஞ்சால் இதுதான் மீறுதல். இந்த மீறுதலுக்கு சில நேரத்தில் மன்னிப்பு கிடையாமல் போனால் போகும். சுபாவத்தில் டக்குன்னு கோவப்படுறோம் அப்படின்னா திரும்பி போய் மன்னிப்பு கேட்குறோம். ஆனால் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேவும் சிலர் என்னத்தை, இன்றைக்கி ஒரு காரியம் நடந்திருக்கு, எல்லோரும் சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யாரும் செய்யக்கூடாத தப்பை நான் செஞ்சுட்டேன், எல்லோரும் செஞ்ச தப்பை தான் நான் செஞ்சேன். இப்போ என்ன செய்யணும்? போலீஸ் தேடுது, போலீஸில் மாட்டிக்கிட்டாச்சு. ஜாக்கிரதை. நம்மளை பிசாசு என்ன செய்யறேன்னா, அவங்க செய்யாத தப்பா நான் செஞ்சேன்,
அந்த விசுவாசி, அந்த சீனியர், அந்த மூப்பர், அந்த பெரிய ஊழியக்கார் அவர் செய்ய தப்ப நான் செஞ்சேன். அது அவனுக்கும் அவருக்குள்ள பாடு, அவங்களுக்கும் அவருக்குள்ள பாடு. நான் ஏன் காரியம் நான் சரியாக இருக்கும். ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. தேவசம் காத்துட்டு பிள்ளைல இன்றைக்கி அநேகர் மற்றவங்களை பார்த்துட்டு இவங்கள என்ன ஒன்று செய்யல ஆண்டவர். இன்றைக்கி ரொம்ப பேருக்கு தாவீது ஒரு தொக்கு. என்னவா தாவீது விழுந்தான், மன்னிப்பு கேட்டான், எந்திரிச்சிட்டான். நான் விழுந்திருக்கேன், நானும் மன்னிப்பு கேட்பேன். ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. அவன் துணிகரமாக பாவம் செஞ்சாலும் அவன் அழுது ஜெபம் அவனுடைய அழுகையை போல வேகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படி அவன் ஒப்புரவாயிட்டான். ரெண்டாவது அவனை ஒரு தாக்கம் உண்டாக்கினதுனால விழுந்தான். தெரிஞ்சுக்கிட்டே துணிகரமாக செஞ்சான். வேண்டாம். தேவசம் கருத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஸ்தோத்திரம். இப்போது தேவ சமூகத்தில் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டவங்க, ஓசன்னா ஓசனான்னு சொன்னவங்க 5ஆவது நாள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா தலையில் மாறி அறையும் மாறின்னு சொன்னாங்க. அப்போ ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை 5 நாளுக்கு முன்னாடி இருந்த நம்பிக்கையை 5ஆவது நாளும் நம்பியிருந்தாங்கன்னா அன்னைக்கே ஒட்டுமொத்த யூதர்களும் சொல்லுங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்னைக்கே பெரிய எழுப்பு உண்டாயிருக்கும். ஆனால் நம்பிக்கையோடு அவங்க என்ன செய்யல, காத்திருக்கல. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக வசனத்தை வாசிக்க போகிற பாருங்க. பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இல்லை, பெறப்போகும் ரட்சிப்புக்கு நாம் என்ன சொன்னால் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். வசனம் வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2:14. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக ஜீசஸ் எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். திரும்பி வாசிங்க. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். இந்த ரட்சிப்பு என்ன பர்பஸா? 14 வசனத்தில் என்ன பர்பஸா? மகிமை அடைய, மகிமை அடையும் பொருட்டாக அந்த ரட்சிப்பு. அப்போ இது பெறப்போகிற ரட்சிப்பு. இப்போ பெற்றுக்கொண்டது கிடையாது. இது பெறப்போகிற ரட்சிப்பு. இது எப்படிப்பட்ட மகிமை? கிறிஸ்துவின் மகிமை அடைதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவானில் நம்ம மாதத்துக்கு பார்த்தீங்களா, கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம். பிரியமானவர்களே 3:2, 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் யார் புறம் மாற போகிறோம்? நீ வசனத்தை பார்த்து நல்லா கவனிங்க. எவ்வளோ உற்சாகமான ஒரு காரியம் ஆண்டவர் நமக்கு சொல்லித்தராரு. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவர் இருக்கிற மாதிரியே நம்ம அவரை பார்க்க போகிறோம். அதனால் இப்போ எப்படி இருப்போமா? அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோவான் அருமையான பக்தன் முழு வெளிப்பாடையும் இங்கே வெளிப்படுத்துகிறார். அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இதைத்தான் இந்த பவுல் சொல்கிறார் 2 தெசலோனிக்கேயர் 2:14. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினால் அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். நாம் எல்லாரும் இயேசுவை போல மகிமை அடைய போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை போலவே மகிமை அடைய போகிறோம். இதே வார்த்தையை 1 பேதுரு 1:5 நம்ம வாசிக்கிறோம். அங்கே சுதந்திரம் என்று சொல்கிறார். 1 பேதுரு 1:5 வாசிங்க. கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்புக்கு ஏதுவாக
விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம், இந்த ரட்சிப்பாகிய அந்த பரம சுதந்திரம், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகி நமக்கு இருக்கிற அந்த பரலோக சுதந்திரம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சுதந்திரத்தை யாரும் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா அற்பமாக விட்டுறக்கூடாது, அற்பமாக எண்ணிடவே கூடாது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே நம்பிக்கையின் அடிப்படையில் தான், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசத்தின் அடிப்படையில் தான், விசுவாசத்தின் அடிப்படையில் தான் போய்கிட்டே இருக்கிறோம். எந்த காரணத்துக்கு விசுவாசத்தில் ஓட்ட விழுந்துடக்கூடாது. இமினையும் அலெக்சாந்தரும் கப்பலை ஓட்ட போட்டு விட்டுட்டாங்க. என்ன கப்பல்? ஆமாம், விசுவாச கப்பலை ஓட்ட போட்டாச்சுன்னா நம்ம பிராணம் எப்படி போய் சேரும்? அக்கறை போய் சேர முடியுமா? இந்த கப்பலுக்குள்ள தந்திரம் மந்திரம் என்னன்னு தெரியல. ஒரு கப்பல் மூழ்கிச்சுன்னா அதை எடுக்கவே மாட்டாங்க, என்னன்னு தெரியல. அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க, அதோட பல மடங்கு செலவாகும்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. மூழ்கி போனால் மூழ்குன்னு தான். அதுக்குள்ளே என்ன இருந்தாலும் சரி, கோடிக்கணக்கில் இருந்தாலும் சரி, அது திரும்பி எத்தனையோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சாலும் எடுக்க மாட்டாங்க. சென்டிமெண்ட்லையா என்னன்னு தெரியல, கற்றுக்கு அது ஒரு வகை இருக்கட்டும். ஆனால் விசுவாச கப்பல் மூழ்கிச்சின்னு வச்சுங்க, அவ்வளோதான், முற்று முடிய நரகம்தான். அதனால் எந்த காரணத்துக்கணும் விசுவாசிக்கிறவனுக்கும் நம்ம என்ன சொன்னால் உதவியாக தான் இருக்கணும். விசுவாசிக்கிற நாம் விசுவாசத்தில் வளரத்தான் வேணும். விசுவாச கப்பலை என்ன சொல்லக்கூடாது, ஓட்டை போற்றவே கூடாது. அலெக்சாந்தர் இம்மனை அப்படிப்பட்டவர்கள். இவர்கள் விசுவாச கப்பலை 1 தீமோத்தேயு 1 கடைசி வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம். அவர்கள் விசுவாச கப்பலை சேதப்படுத்திட்டாங்க. வேண்டாம், நாம் போகிற கப்பல் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும். நாம் நம்புகிற இயேசு நம்மை கடைசி வரைக்கும் கரை சேர்க்க வல்லவராக இருக்கிறார். அந்த இயேசு முழுசாக பிடிச்சிக்கிறோம், உறுதியாக பிடிச்சிக்கிறோம். உண்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதையுடன் உண்மையை நம்பிக்கணும். அவனை நீ பூர்ண ஆமென். இந்த கப்பல் கண்டிப்பாக அக்கறை சேரும், மாற்று கருத்தே கிடையாது. இந்த கப்பலை சேர்க்கிறவர் மாலுமி இயேசு. அவர் ஏன் கப்பலை ஓட்டுறார், அவர் கண்டிப்பாக சேர்ப்பார். இந்த விசுவாசத்தோட கடைசி வரைக்கும் இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, கடைசியாக நம்ம ஒரு எச்சரிப்பை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆரம்பத்துலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டு வர காரியம் 9:9 வாசிங்க. சகரியாவில் அதில் கழுதின் மேலே அவர் என்ன செஞ்சாராம், நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை. இப்போ இவர் எதில் வர்றாரா, கழுதையின் மேலே ஏறி பவனி வருகிறார். எங்கே? எருசலேமுக்கு. ஆனால் இப்போ சகரியா 9:9 இது. இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் 19 இங்கே வாசிக்கிற பொழுது வசனம், இங்கே காரியங்களை நல்லா விளைக்கணும். 19 11 கொஞ்சம் கொஞ்சமாக வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் யார்? இவர் இயேசு. உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்று சொன்னாலே அவர் தான். நீதியாய் நியாயத்திற்கிறவர் சொன்னாரு அவர் தான். இவர் எதில் ஏறி இருக்கிறாரா? அதன் மேல் ஏறி இருந்தவர், வெள்ளை குதிரை மேல் ஏறி இருந்தவர் உண்மையுள்ளவர், இவர் இயேசு. சரி, இப்போ ஒவ்வொரு வசனங்களை வாசிக்கும் பொழுது அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன, அவருக்கு ஏந்தி வேறொருக்கு தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது, இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அல்லேலூயா. ஏறி இருந்தவர் யாரு? வார்த்தை. அவருடைய பேரு தேவனுடைய வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை அது தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இதுதான் தேவகுமாரன் இயேசு. இந்த வார்த்தை தான் 19:13 வசனம் வாசிக்கும். தேவனுடைய வார்த்தை என்பது அவருடைய நாமம். இந்த வார்த்தை தான் இப்போ எங்கே இருக்குது? குதிரையின் மேல் இருக்கிறது. இந்த வார்த்தை தான் ஒரு நாள் கழுதையின் மேல் இருந்தது. இந்த இயேசு தான் கழுதை மேலே பிரயாணம் இருந்தார். இப்போது நல்லா கவனிச்சுங்க, கண்டுபிடிங்க. இந்த ஓசன்னா ஞாயிறு அன்று கழுதையின் மேலே அவர் பவனி வருகிறார். என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு ராஜாவும் எந்த ஒரு ராஜ்யமும் தூது அனுப்புகிற பொழுது, சமாதான தூது அனுப்புகிற பொழுது கழுதையின் மேலே தூது அனுப்புவாங்க. ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகும்போது இங்கே இருக்கிற ஸ்தானாதிபதிகள், இங்கே இருக்க அமைச்சர்கள், இங்கே இருக்க தூதுவர்கள் கழுதையின் மேலே போனாங்கன்னா அவங்க அந்த நாட்டுக்காரங்க டக்குன்னு யுத்தத்துக்கு வரமாட்டாங்க. ஏன்னா கழுதையின் மேலே வந்தால் சமாதானத்துக்கு வராங்கன்னு அர்த்தம். அவங்களோட யுத்தத்துக்கு போகக்கூடாது.
இவர் சமாதானக்காரனர், இவர் ரட்சிப்பின் அதிபதி, இவர் ரட்சிக்கும்படியாக கழுதையின் மேல் வந்தார். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தின் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான வெள்ளி வஸ்திரங்கள் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகள் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். ஒரு சேனையும் வெள்ளை குதிரை மேலே இருக்கிற வார்த்தையானவருக்கு பின்னால் ஒரு சேனையும் அது வெள்ளை குதிரை மேலே ஏறி வருகிறது. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்புக்கோளால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோமாய் மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாம அவருடைய வஸ்திரத்தின் அவருடைய தொடை மேலும் எழுதப்பட்டிருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ ஒரு தூதன் சூரியன் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனைத்தனுடைய மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரை மேல் மாம்சத்தையும் அவைகள் மேல் ஏரிகளின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தை பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடிவார்கள் என்று மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த வெண்குதிரை மேலே ஏறி இருக்கிற எல்லாம் யுத்தம் பண்ணுறாங்க. யுத்தம் பண்ணுற போது பாருங்க, பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்த மோசம் போக்கின கள்ளத்திற்கு பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினுடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. இந்த சமாதான காரணர் இவர் கழுதையின் மேல் வந்திருக்கிறார். ஒரு நாள் குதிரையின் மேல் வரப்போறார். இடைப்பட்ட காலத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருந்தோம்னா ரட்சிப்பு கிடைக்கும். இல்லாட்டா இந்த 19ஆம் அதிகாரத்தில் வாசித்த பயங்கரங்கள் நமக்கு காத்திருக்கும். வேண்டாம். அவர் வெண்குதிரை மேல் வருகிறவா காணவே வேண்டாம். தேவ சமூகத்தில் ஆண்டு வசனம் சொல்லுது. பவுல் சொல்லும்போது இதோ ஒரு சத்தம் துணிக்கும், எக்காலம் துணிக்கும். அப்பொழுது நாம் எல்லாரும் மறுரூபம் அடைவோம், மகிமையில் அவரோடு சேர்ந்து கொள்ளும். இப்போ சேர்ந்து கொண்ட நாம அவர் வருவார். அப்போது மரித்தோர்கள் முதலாக எழுந்திருப்பார்கள். பூமியில் வசிக்கிற நாம மறுவாவோம். இப்போ அவரோடு விட மத்தியத்தில் இணைந்து கொள்வோம். இப்போ அவரும் நாமும் சேர்ந்து தான் பூமிக்கு வரப்போகிறோம். அல்லேலூயா. 1000 வருஷ அரசாட்சி நடக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்தின் முடிவு வரும். அப்போ தான் அந்த உலகத்து ஜனங்களுக்கு எல்லாருக்கும் பகிரங்கமாக வெண்குதிரை மேலே வந்து இந்த அந்தி கிறிஸ்துலேருந்து மிருகத்திலிருந்து கள்ளத்திற்கு தெரிந்து சர்ப்பத்தை சகலவற்றையும் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. தேவ காத்திருக்க தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. நம்பிக்கையில் விட்டுறாமல் காத்திருப்போம். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. எல்லாரும் முழங்கால் படிட்டு கண்கள் விடி அப்படி நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவையும் கோடி ஸ்தோத்திரப்பா. சமாதான காரணராய் நீங்கள் கழுதையின் மேலே இந்த பூமியிலே எருசலேமுக்கு வந்தீங்க. ஆண்டவர் ஒரு நாள் இந்த பூமிக்கு வரப்போகிறீங்க. குதிரை மேலே வரப்போகிறீங்க. அது வெண்குதிரை மேலே வரப்போகிறீங்க. நியாயம் தீர்க்கிறவர் வரப்போகிறீங்க. அந்த நியாய தீர்ப்பு நாங்கள் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க நாங்கள் உங்கள் ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்க உதவி செய்ய ஆண்டவரே. யூதர்கள் நம்பிக்கை இல்லாமல் காத்திருக்காமல் அவங்க தங்களுக்கு மேலே சாபத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஆண்டவரே அவங்க பாவத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஏசப்பா அதனால் அவங்க ரொம்ப வருத்தத்துக்கு நேரம் போயிட்டாங்க. பூமியில் அவங்க செத்தாலும் பரவாயில்ல, ஆக்கினைக்கு நேரம் போயிட்டாங்க. ஆண்டவரே, இந்த நாள் வார்த்தையின்படி கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏசப்பா, உன்னத ஜெபத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏசப்பா, ஒருவேளை அந்த வசனம் எங்கெல்லாம் புறப்பட்டு செல்லுதோ அங்கெல்லாம் அந்த வசனம் கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கட்டும். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை எங்கள் இந்த நாள் கொடுத்துருக்கீங்க. இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ள உதவி செஞ்சுருங்க. ஆண்டவரே, ஓசன்னா ஓசனை சொன்னால் மாத்திரம் போதாது.
இந்த ஓசனாவில் இருக்கிற கர்த்தாவை ரட்சிப்புன்னு சொன்ன அர்த்தத்தின்படி அந்த ரட்சிப்புக்கு நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க. இப்போதுமானவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள், வசனத்தை சொன்ன அடிமை, நாங்கள் அந்த மகிமையை, அந்த சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை வழிநடத்த நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எப்போதும் எங்களுக்கு அந்த சுதந்திரத்தை அடையத்தக்கதாக நம்பிக்கை கொடும், பாக்கியத்தை கொடும். இந்த மகிமை அடையத்தக்கதாக கிருபையை தாரும். துதிகனமையில் உங்கள் ஒருவருக்கே எடுக்கிறோம். இப்போதும் உடைய பிள்ளைகளை சந்தோஷமானத்தை நிரப்பி அனுப்பும். வருகிற விசேஷத்தை ஒவ்வொரு ஆணையும் பொருட்படுத்திக் கொண்டு நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பணிவுடன் மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.